ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். என் அன்பே, என் பிரியமே, இன்று ஏன் உனக்கு இவ்வளவு மன அழுத்தம்? இந்த ஆண்டாவது நான் எதிர்பார்த்த ஆண்டாக இருக்குமோ என்று துவங்கினாய். ஆனால் இந்த ஆண்டு துவக்கத்திலிருந்து எதுவும் நல்லபடியாக நடக்கவில்லையே என்று பரிதவித்துக் கொண்டிருக்கின்றாய். நீயும் எல்லாரையும் போலவும் உற்சாகமாகத்தான் இந்த ஆண்டை துவக்கியிருக்கின்றாய். ஆனால் உன்னை மீறி சில நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. முதலில் சாதாரணமாக எடுத்துக்கொண்டாய். பின்னர் ஒரு நம்பிக்கையோடு பார்த்துவிடலாம் என்று இருந்தாய். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல ஒருவித மன அழுத்தத்திற்கு தள்ளப்பட்டிருக்கின்றாய். எதிர்மறையான எண்ணங்கள் வரவே கூடாது என்று எத்தனை உன் மனதை கட்டுப்படுத்தினாலும் ஏன் இவ்வாறெல்லாம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது என்ற கேள்விகள் மட்டும் உன் மனதை அரித்துக்கொண்டே இருக்கின்றது. ஒன்றை புரிந்துகொள், இந்த உலகில் நீ யாரையும் முழுமையாக திருப்திப்படுத்த முடியாது. இந்த உண்மையை எப்பொழுது நீ உணர்கின்றாயோ, நீ உணரும் அந்த நாளில்தான் இன்னொரு எளிய உண்மையை இந்த உலகம் உனக்கு சொல்லும். மனிதர்கள் உன் முகத்தையும் வார்த்தைகளையும் பார்க்கின்றார்கள். நீ எவ்வாறு பேசுகின்றாய், எவ்வாறு அவர்களிடம் நடந்து கொள்கின்றாய், எப்படியெல்லாம் இருக்கின்றாய் என்பதை மட்டும்தான் பார்க்கின்றார்கள். ஆனால் இறைவன் உன் நோக்கத்தையும் செயல்களின் எடையையும் கணக்கில் எடுத்துக் கொண்டிருக்கின்றான். எனவே உன் மனசாட்சிக்கு எது சரின்னு படுகின்றதோ அதை மட்டும் செய். எல்லாம் சரியாக நடக்கின்றது, ஆனால் எதுவும் எனக்கு நல்லவையாக நடக்கவில்லை என்று சொல்கின்றாய். இல்லை கண்மணி, நடப்பதெல்லாம் எப்பொழுதும் உனது நன்மைக்காக மட்டும்தான் நடக்கும். சிலர் உன்னை விலகி சென்று விட்டார்கள், சிலர் விலகிக் கொண்டிருக்கின்றார்கள். இது இப்படியே நிரந்தரமாகிவிடுமோ என்றெல்லாம் நீ பரிதவித்துக் கொண்டிருக்கின்றாய். இத்தனை நாள் காத்திருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு தூரமாக செல்வதைப் போன்றெல்லாம் இப்பொழுது உணர்கின்றாய். இந்த மனநிலைக்கெல்லாம் நான் எப்பொழுதும் உன்னிடம் கூறுவதைதான் இப்பொழுதும் நினைவூட்டுகின்றேன். இந்த வாழ்க்கையில் எது உனக்கு தேவையோ, எது உனக்கு நன்மை தருமோ அது நிச்சயம் உன்னிடம் வந்து சேரும். அல்லாது எது உனக்கு பாதகமாக இருக்கின்றதோ, உன் எதிர்காலத்திற்கு எது உனக்கு சரியில்லை என்று இருக்கின்றதோ அது நிச்சயமாக சிறிது சிறிதாக உன்னை விட்டு விலகிவிடும். எனவே விலகுவதை விட்டுவிடு. உன்னிடம் இருப்பதை பற்றிக்கொள். மனதை லேசாக்கிக்கொள். திரும்ப திரும்ப வரும் நினைவுகளை சற்று ஆறப்போடு. உறவுகள் உன்னை விட்டு பிரிந்தால் அவர்களை அப்படியே விட்டுவிடு. உனது அருமை தெரிந்து உனது அன்பை புரிந்து கொண்டு நீ வேண்டும் என்று வரும்பொழுதுதான் அவர்களுக்கு உன் அருமை புரியும். உண்மையான அன்பிற்காக நீ யாரிடமும் மன்றாடி கேட்க தேவையில்லை. அவ்வாறு மன்றாடி கேட்டு பெறுவது உண்மையான அன்பாகவும் இருக்காது. எனவே பறக்க நினைப்பவர்களை விடுதலை செய்து பறக்கவிடு. உன் கைகளால் ஒரு சிறை பிடித்துக் கொண்டிருக்காதே. ஏனென்றால் நீ எத்தனை கட்டுப்பாடு விதித்தாலும் பறக்க வேண்டும் என்ற மனநிலையில் இருப்பவர்களை ஒன்றும் செய்ய முடியாது. பறந்துதான் செல்வார்கள். நீ அவர்களை கட்டுப்படுத்த மன உளைச்சலுக்கு நீதான் ஆளாகப் போகின்றாய். எனவே எந்த உறவிற்காகவும் மன்றாடிக் கொண்டிருக்காதே. எந்த உறவையும் கட்டுப்படுத்தி உன் வசம் இழுக்க ஒருபோதும் நினைக்காதே. உன்னை விட்டு செல்பவர்களைப் பற்றி அதிகமாக கவலைப்படுவதற்கு எதுவுமே இல்லை. ஏனென்றால் நஷ்டம் என்பது இங்கே அவர்களுக்கு மட்டும்தான் உனக்கில்லை. ஏனென்றால் ஒரு உண்மையான அன்பை இழந்து பரிதவிக்கப் போவது அவர்களதான். உன்னுடைய உண்மையான அன்பு இனி அவர்களுக்கு கிடைக்கப் போவதில்லை. ஆனால் உனக்கோ இதில் லாபமும் உண்டு. பொய்யான போலி முகங்களுக்காக நீ இனி எதையும் செய்யத் தேவையில்லை. வீணானவர்களுக்காக நீ செலவிட்ட உன்னுடைய பொன்னான நேரத்தை இனி உன் வாழ்விற்காக செலவிடு. உன் மேன்மைக்காக செலவிடு. அடுத்தடுத்த கட்டத்தில் செல்வதற்காக எதை செய்ய வேண்டுமோ அதை யோசித்து செயல்படு. நீ வேண்டாம் என்று உன்னை விட்டு சென்றவர்கள் ஓர் நாள் யோசிப்பார்கள். நிச்சயமாக உன் நிலையை பற்றி அறிந்து கொள்வார்கள். அப்பொழுது அந்த இடத்தில் நீ ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்க வேண்டும். அவர்கள் தலை நிமிர்ந்து உன்னை பார்க்கும் அளவிற்கு உயர்ந்த ஸ்தானத்தில் நீ இருக்க வேண்டும். அவர்கள் எட்டினாலும் எட்டாத கனியாக நீ உயர்ந்து நிற்க வேண்டும். இவர்களையா புறக்கணித்தோம், இவர்களையா ஒதுக்கி வைத்தோம் என்று அவர்களே வெட்கப்படும் நிலைமைக்கு நீ அவர்களை கொண்டு வா. எதற்காகவும் யாருக்காகவும் சோர்ந்து விடாதே. உன்னுடைய கண்ணீரோ சந்தோஷமோ அதை நீ நிர்ணயம் செய்ய வேண்டும். உன்னை சுற்றியிருப்பவர்களின் கைகளில் உன் சந்தோஷத்தின் சாவியை ஒப்படைத்து விடாதே. நீ நினைத்தால்தான் நீ கண்ணீர் சிந்த வேண்டும். நீ நினைக்கும் போதெல்லாம் நீ சந்தோஷமாக சிரித்து வாழ வேண்டும். இது உன் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். அல்லாமல் வேறு யாரேனும் ஏதேனும் செய்துவிட்டால் நீ எதற்காக கலங்க வேண்டும்? அவர்கள் யார் உன்னை அழவைக்க, அவர்கள் யார் உன்னை சந்தோஷப்படுத்த, அவர்கள் அருகாமையில் இருந்தால்தான் சந்தோஷம் என்பது எத்தனை மடத்தனம்! நீ பிறக்கும்போது அவர்கள் உன் அருகில் இல்லையே. நீ இந்த பயணத்தில் பிரயாணப்பட்டு செல்லும்போது அவர்கள் உன்னோடு கைகோர்த்து வந்துவிடவில்லையே. அதே போன்றுதான் உன்னுடைய இறுதி யாத்திரைக்கும் யாரும் உன்னோடு வரப்போவதில்லை.
எல்லாமும் இடையில் வந்த சொந்தங்கள்தான், இடையிலே விட்டுச் செல்பவர்கள்தான். எனவே இங்கு யாரும் யாருக்காகவும் இல்லை என்பதை மட்டும் உறுதியாக நம்பு. உன்னை விட்டு சென்றுவிட்டால் அவர்கள் உனக்கானவர்கள் அல்ல என்பதை உறுதியாக நம்பு. எது உனக்கு தேவையோ அது உன்னை வந்து சேரும். யார் உனக்கு தேவையோ அவர்களை நானாக உன்னிடம் வந்து சேர்ப்பேன். யாருக்காகவும் உன்னுடைய உணவையும் உன்னுடைய உறக்கத்தையும் விட்டு கொடுக்காதே. வீணானவர்களைப் பற்றி யோசித்துக் கொண்டே இருந்தால் உறக்கம் என்பது கேள்விக்குறியாகிவிடும். நீ உன் மனசாட்சிக்கு பயந்து நடக்கின்றாய். அந்த இறைவனுக்கு உண்மையாக நடக்கின்றாய். இரவில் தூங்கும்போது கிடைக்கும் நிம்மதியே உனக்கான உண்மையான வெற்றி. நீ எந்த தவறும் செய்யாதபோது உறக்கமில்லாமல் ஏன் தவித்துக் கொண்டிருக்கின்றாய்? நிம்மதியாக உறங்கு. எல்லாவற்றையும் இந்த சாயின் காலடியில் வைத்துவிட்டு, எல்லாவற்றையும் என்னிடம் சமர்ப்பித்துவிட்டு நீ நிம்மதியாக இரு. இந்த வாழ்க்கையில் சிலர் விலகுவார்கள், சிலர் பழகுவார்கள். எது நடந்தாலும் உன் உள்ளம் அமைதியாக இருந்தால், உன் உள்ளம் சலனப்படாமல் இருந்தால், எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் உனக்கு இருந்தால், இந்த அமைதிதான், இந்த மௌனம்தான் இறைவன் உனக்கு தரும் மிகப்பெரிய பதில். இந்த அமைதியை உணர்ந்து கொள்ள முயற்சி செய். இன்று முதல், இந்த நொடி முதல் யாரும் என்னை அளவைக்க முடியாது. யாருக்காகவும் நான் இங்கே பிறந்து வளரவில்லை. என்னுடைய கர்மாவை கழிப்பதற்காக நான் என் வாழ்க்கையை பயணப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன். அதை நேர்மையாகவும் உண்மையாகவும் உண்மையான அன்போடும் நான் பயணித்துக் கொண்டே இருப்பேன். இடையில் எனக்கு பாதகமான செயல்கள் செய்யவர்கள் அவர்களுடைய கர்மாவை அனுபவித்துக் கொள்ளட்டும். ஆனால் என்னுடைய பாதை நேரானது. அதில் என்னுடைய பயணம் ஒருபோதும் தடையில்லாமல் பயணப்பட்டு கொண்டே இருக்கும். இந்த சாயின் துணையோடு நான் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். இங்கே யாருக்காகவும் வருந்த நான் தயாராக இல்லை. என்னை நோகடிக்கும் மனிதர்களுக்காக என் அன்பை நான் வீணாக்க விரும்பவில்லை. எனக்கானவர்கள் என்னை சூழ்ந்து வருவார்கள். அவர்களோடு இந்த வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். இனி ஒருபோதும் ஒரு நாளும் வேறொருவருக்காக நான் அழப்போவதில்லை என்ற சத்திய வாக்கை உன்னுள் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இரு. இந்த வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் அல்ல, சத்தியமான வார்த்தைகள். இது உன் மனதை சரிப்படுத்திவிடும். இது உன் வாழ்க்கையையே மாற்றிவிடும் சத்தியமான வாக்குகள். இந்த வார்த்தைகளை கடைபிடித்து உன் தரத்தை உயர்த்திக் கொண்டே வா. அப்பொழுது நீ வேண்டாம் என்று தவிர்த்தவர்கள் கூட நீதான் வேண்டும் என்று தவித்துக் கொண்டிருப்பார்கள். செய்து பார் கண்மணி, நிச்சயம் வெற்றி கிடைக்கும். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.